ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன். இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் சேலட் சாஸ் எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பூண்டை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டியாக இருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்குவோம். இந்த சாஸ் நம்ம வெஜிடபிள் கூட கலந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பன்னீர் க்யூப்ஸ் ஒரு 4 க்யூப் கையில் அப்படியே நசுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இதை நம்ம கேரட்டு, பீன்ஸு, முட்டைக்கோஸு, கேப்சிகம், வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இந்த சேலட் சாஸ் போட்டு நல்லா கலந்து சப்பாத்தியில் உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம இதை வெஜ் மயோ கூட சொல்லலாம். நம்ம மயோ யூஸ் பண்ணுற மாதிரியே இதையும் சவர்மா, நான் அந்த மாதிரி சேலட் சாஸுமே யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் அருமையாக அற்புதமாக இருக்கும். டக்குன்னு குழம்பு எதுவும் இல்லைன்னா இந்த சாஸ் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு காயை கட் பண்ணி சப்பாத்தியில் வச்சு சாப்பிட்றலாம், இல்லை ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்றலாம். ஈஸியாக செய்யக்கூடியது, டக்குன்னு ரெடி ஆயிடும். சாயந்தரம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைகளுக்கும் காய்கறி கட் பண்ணி இந்த சாஸ் போட்டு நல்லா கலந்து அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, இல்லை ப்ரெட்டில் வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அருமையாக அற்புதமாக இருக்கும். சிக்கனுக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ஹை ப்ரோட்டீனும் கூட. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.